வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாங்க போகலாம். மகாத்மா காந்தி நினைவகம் போத்தனூர், கோயம்புத்தூர், செட்டிப்பாளையம் ரோட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கும்போது இங்கே தங்கி இருந்ததாக சொல்கிறாங்க. அதனுடைய நினைவகமாகத்தான் இந்த மகாத்மா காந்தி நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், அங்கே அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. மேடையில் எல்லாமே நன்கு பழுத்த மூத்த அனுபவமிக்க காந்தியம் என்றால் என்ன என்று உணர்ந்த, அதான் இப்போ முக்கியம். யார் வேணால் மேடையில் காந்தியை பற்றி பேசலாம் அப்படின்னா புத்தகத்தை படிச்சுட்டு பேசலாம் தான். ஆனால் சொல்கிற வார்த்தைக்கும் செய்கிற செயலுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லோருமே அந்த காந்தியம் என்றால் என்ன, காந்தியன் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காந்தியினுடைய உணர்வுகளை, நுண்ணிய உணர்வுகளை முழுமையாக புரிந்து, அறிந்து, தெரிந்து, தெளிந்து, அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த உரையை கேட்டாலே அதனுடைய ஆழமும் அகலமும் தன்மையும் வளமையும் திண்மையும் நமக்கு நல்லா வெளிப்படும். சரிங்களா? அந்த உரை சரியாக ஒலிப்பதிவாகாத காரணத்தினால் அதை ஒலிபரப்ப இயலவில்லை என்பதை இங்கே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வாருங்கள், எத்தனை பள்ளி மாணவர்கள், மாணவிகள், பொதுமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், சின்னஞ்சிறார்கள் அனைவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். வேகாத வெயிலில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக அங்கே கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அது பெரிய விசேஷம். அந்த நினைவகத்திலே ஒரு சுற்று வரலாம். பாருங்கள், எத்தனையோ விதமான மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருட்களிலிருந்து, அவருடைய கொள்கைகளிலிருந்து என்னென்னமோ பெரிய பெரிய தலைவர்களின் புகைப்படங்கள், இது துவக்க விழா புகைப்படம், இப்படி பலவிதமான அந்த கண்காட்சி. பாருங்கள், அவர் பயன்படுத்திய அந்த பொருட்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது. இது போன்ற காட்சிகளை இந்த நன்னாளிலே காண்பதற்கு நிச்சயமாக நாம் பேறு செய்திருக்க வேண்டும். எனக்கு முன்கூட்டியே தெரியாது, இருந்தாலும் தற்செயலாக ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கையிலே சென்றேன். அதே போல் ஒரு நல்ல அருமையான விழா நமக்கு காண கிடைத்தது. நிச்சயமாக நாம் செய்த பெரும் பாக்கியமாகத்தான் இருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், அந்த ராட்டை, அந்த காலத்து லாந்தர் விளக்கு, மின்சாரம் இல்லாத காலத்தில் இதுதான் நமது உயிர்நாடி, வெளிச்சத்தின் திறவுகோல், விடியல் எல்லாமே. இங்கே பாருங்கள், அவர் உபயோகித்த பொருட்கள் அங்கே அருமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிகாரம், அந்த மூக்கு கண்ணாடி, அவர் விரும்பிய அந்த 3 பொம்மைகள். இங்கே பாருங்கள், டீச்சிங்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. இதை மறந்ததுனால தான் நமக்கு இத்தனை பிரச்சனை வருது. அதை மறக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது கடைப்பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்காது. நிச்சயமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் தான் ஒரு சம்பவம் அந்த மாதிரி பார்த்தேன். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு விமானத்தில் பயணம் செய்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்கல, அதனால் அவர் போக முடியல. ஆனால் அந்த விமானம் பாதி வெளியில் விபத்துக்குள்ளாயிருச்சு, பல பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே இறந்துருப்பாங்கன்னு வைங்க. அப்போது ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் நல்ல வேளை இதில் போயிருந்தீங்கன்னா நீங்களும் இறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் போயிருந்தேன்னா விபத்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அதுதாங்க நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. ஆழ் மனசு நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. நம்புங்க, நலமாக இருக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர் கணேசன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் வாங்க. நமது நாட்டின் தேசப்பிதாவாகிய ஐயா மகாத்மா காந்தி நமது மக்களுக்காக, அதுவும் குறிப்பிட்டு அடித்தளத்தில் உள்ள மக்களுக்காக, கடைநிலை ஊழியர்கள் முதல் இந்த நாட்டை தூய்மைப்படுத்தவர்கள் முதல் அவர்களுக்காகத்தான் இவர் முதல் குரல் முன்னுரிமை கொடுத்து, பிறகுதான் மற்றவர்களையும் கூட முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாட்டுக்காக பல தியாகங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அன்னாரது பிறந்தநாள் என்று நாம் அவருக்கு நமது நன்றியின், நமது மனமார்ந்த
நன்றியை காணிக்கிறேன். இது அதனால் நாம் நமது மக்களுக்காக அவர் செய்த தொண்டுகளுக்கு ஒரு அளவில்லா நான் குறிப்பிட முடியாத அளவு பணி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நாளில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது தேசப்பிதாவை இன்னும் மக்கள் நினைத்து கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருக்கும் ஒரே காரணத்தினால்தான் இந்த நாட்டிலே மழை பொழிகிறது என்று நான் நிச்சயமாக உறுதியாக நம்புகிறேன். இங்கு பாருங்கள், இன்னும் அந்த மாணவ செல்வங்கள் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். வண்ண வண்ண உடை அணிந்து இந்த விடுமுறை நாளில் ஊர் சுற்றாமல் அருமையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மட்டும்தானா, மாணவிகளையும் பாருங்கள், அவர்களும் தங்கள் பங்குக்கு தவறாமல் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். இது போன்ற ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம் என்பதை நினைக்கும்போது மிகவும் பெருமையாகவும் அருமையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. இதனால்தான் நாம் இன்னும் இந்த வாழ்க்கையிலே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். புயல் பிரளயங்கள் வருவதற்கு மக்கள் அநீதிகளை அதிகமாக செய்ய வேண்டும். ஒருபுறம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாம் அடிக்கடி நடத்துவதால், தொடர்ந்து நடத்துவதால் அந்த பிரளயங்கள் பேச முடியாமல் பேச்சு மூச்சின்றி நின்று கொண்டிருக்கின்றன. நாம் இது போன்ற விஷயங்களை குறைக்கும் பொழுது அநீதிகள் தலைவிரித்து ஆடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு கூடுதல் தகவல், நான் சார்ந்த கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் எனும் அருமையான ஒரு அமைப்பு இன்று கலங்கல் வனம் ஒன்றில் அங்கு காந்தி ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடி உள்ளார்கள். வாழ்த்துக்கள். என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. இதோ பாருங்கள், சின்னஞ்சிறு இளம் காந்திகள் அழகாக அற்புதமாக ஆடை அணிந்து தோற்றம் பாருங்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். என்ன பாருங்க காந்தி, இதுகாரும் உடன் வந்து பொறுமை காத்தமைக்கு நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.